அடே நில்லுடா. இங்கே ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் ஆலயம் திருவண்ணாமலை ஸ்ரீ காளி கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு என்னடா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வீட்டை இருக்க போர் அடிக்குதுன்னு போட்டு ஆட்டோவை கிளப்பி கொண்டு வரது தான் இது. சரி ஒரு ஷூட் பண்ண வேண்டாம். அப்போ கோயிலுக்கு வந்தால் கோயில் இன்றைக்கு சனமாக இருந்துச்சு, ரியான சனம். வெளியே உள்ள பொங்கலெல்லாம் பொங்கிட்டு இருந்தாங்க. சரி என்னடா போய் உள்ளே பார்ப்போம்னு சொல்லிவிட்டு நானும் கேமராமேனும் இன்னும் ஒரு ஆளும் எங்கிட்ட பிள்ளையும் தூக்கிட்டு சரி என்று காலை கழுவி போட்டு முன்னுக்கு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் ஓப்பனிங்கில் பிள்ளையார் கோயிலை கும்பிட்டு அதில் தேங்காய் ஒன்று உடைச்சி போட்டு சரின்னு சொல்லிட்டு அப்படியே காளியூருக்குள்ளே போனால் காளியூருக்குள்ளே சனம் கொஞ்சம் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்குது. சரி அந்த தெரிஞ்ச புக்கு கொடுக்குற டைமில் மட்டும் வருவாங்க. அப்போ நான் உள்ள தான் என்ன திஷ்டம் ஏதோ நான் செஞ்ச புண்ணியத்துக்கு அங்கே போனால் பூசை நடக்குதுறாப்பா. நான் போகிறேன் காளி கோயிலில் பெரிய ஒரு விசேஷம் போல இருக்குன்ற வெள்ளிக்கிழமை போல தான் விசேஷம். அப்போ சரியான பூசை ஒன்று நடக்குது. சரின்னு இப்படி அந்த பூசையை பார்த்துக்கொண்டு கொஞ்சம் நேரம் அதில் குந்தி இருந்தால் மேலே இருந்த சிப்பங்கள் வேறு ரகம். ஸ்ரீலங்காவில் இப்படி சிப்பத்தோட ஒரு கோயிலுமே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் கொமெண்டில் சொல்லுங்கள் எப்படி ஒரு கோவில் இருக்குன்ட்டு. என்னை பொறுத்தளவுக்கு இல்லை, அப்படி ஒரு வேறு ரகமான கோவில். ட்ரிங்கோ வந்தால் கட்டாயம் காளி கோயிலை பார்க்க மறந்துடாங்க. சிப்பங்களை ஒவ்வொன்றையும் தூக்கி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. பார்த்தா இங்கே வந்து அந்த ஐயா பூசை ஒன்று செஞ்சிட்ருக்கார். சரி அப்பா காளியாச்சியை பார்க்க முடியாதா என்ற ஒரு கவலையில் இருக்கும்போது பட்டாருன்ட்டு பார்த்தா உள்ளுக்குள்ளே ஓப்பன் ஆகுது. மெயின் கதவு, பெரிய கதவை திறந்து பூசை நடக்குது. அப்போ அதையும் ஒரு பார்வன்ட்டு பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போனதான். கிளம்பிட்டு ஐயாவும் குருண்டு இன்னொருக்கா பார்த்தாரு. எனக்கு வேறு பயம் வந்துட்டு ஐயா கேம் கேட்க போகிறாரோ வீடியோ பண்ணுறதுக்கு. பார்த்தா அவர் கேமை கேட்கல. அப்போ அவருக்கு முன்னாடி 2 வீடியோ எடுத்தேன். அவர் பூசை ஒன்று செஞ்சார், அர்ச்சனை எல்லாம் செஞ்சாங்க, நானும் அர்ச்சனை செஞ்சேன். டமாருன்ட்டு பார்த்தா உள்ளே திறந்து போட்டு அபிஷேகம் நடக்குது சாவிக்கு. காளியாச்சி பார்க்கவே ஒரு கண்கொள்ளா காட்சி. அரோகரா அப்படியே காளியாச்சி ஒரு அரோகரா சொல்லிவிட்டு நீங்களும் பாருங்கள் வீடியோ வேறு ரகம் நல்ல வடிவாக கிடக்கு. உங்களுக்காக தான் பூசை பண்ணதை தூரமாக 2 வீடியோ எடுத்தேன். பரவாயில்ல, ஓகே இருந்துச்சு அந்த வீடியோ. யாரும் மேசலை, நான் ஜெயஸ் வாங்கிட்டு யாரும் மேசலை. வீடியோ பாருங்கள், வீடியோ வேறு ரகம். வீடியோ பாருங்கள், ஒரு சாங் கொண்டு போட்டு வரும், சாங்கோட பாருங்கள். அன்பே சிவம். இன்னும் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு சந்திப்பேன் கட்டாயம். வீடியோ முடிய மட்டும் எனக்கு சாங் வரும், சாங்கை பாருங்கள். அன்பே சிவம். அம்மா இடாண்ட ஈஸ்வரியே உன்னை அரளிப்பூவால் அர்ச்சிக்கின்றேன். அமிர்த கணேஸ்வரியே உன்னை அடுக்கு மல்லி கொண்டு போற்றுகின்றேன். அங்காள ஈஸ்வரியே உனக்கு அல்லிப்பூ மாலை சாற்றுகின்றேன். ஆரல் வாய்மொழி அம்மையே அதில் நாராய் நான் இருக்கின்றேன். முத்தாலம்மா உன் திருமேனி மணக்க முல்லைப்பூ போடுகின்றேன். தாம் தோன்றி அம்மையே உனக்கு தாமரை பூ சாற்றுகின்றேன். காளிகாம்பா உனக்கு கதம்பம் கட்டி போடுகின்றேன். பக்ரகாளியே அதில் நான் வாடாமல்லிகையாய் வாடுகின்றேன். மகாமாரியே பத்துமலை சித்தனின் தாயே உனக்கு பவள மல்லிகை மஞ்சள் அரளி காவேரி முல்லை மறிக்குழுந்து அத்தனையும் சாற்றுகின்றேன். உன்மனம் குளிர்ந்ததோ அம்மா, குளிரவில்லை என்று சொன்னால் அம்மா என் ஆன்மா என்னும் வாடாத மலரை கொண்டு உனக்கு சமர்ப்பணம் செய்கின்றேன். சமயம் இதுவென வாரும் அம்மா, சன்னதியோ என் தேகம் அமரும் அம்மா. சந்தோஷம். பாய் 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 பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்பே சிவம்.